வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கேஸ் 30 அப்படின்ற தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் இப்ப தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அரவிந்த் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். மிஸ்ட்ரி கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தொடர்ச்சியா போடுற மாதிரி தான் பிளான். இந்த மாதிரி மிஸ்ட்ரி கண்டென்ட் பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஒரு வீடியோவை பார்த்து பாருங்க. குவாலிட்டிலாம் தரமா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா போட்டிருக்கான். ரிஷிபீடியா மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோவும் பிடிக்கும். பயப்படுவாளாம். ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு தினமும் வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் ஒரு காட்டை கடந்து தான் போகணுமா. அங்கே ஸ்கூல் முடிஞ்சு இரவு நேரங்களில் தான் அந்த காட்டு பகுதியை கடக்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா அவங்க வாழக்கூடிய அந்த கிராமம் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்கை கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அவனுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப கேஸ் 30 அப்படின்ற இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு மர்ம நபர் வரத நமக்கு காட்டுறாங்க. கதவை திறந்தோடனே உள்ள இருக்க லேடி ஷாக்க வராங்க. இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த லேடியை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியை ரொம்ப கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இப்ப இந்த மர்ம நபர் யாருன்ற முகத்தையும் நமக்கு காமிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இங்க வந்திருக்க இன்ஸ்பெக்டர் தான் யோசிச்சு பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் அவரை கற்பனை பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாரு. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் இது உங்களோட 30வது கேஸ் தானேன்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இங்கதான் கேஸ் 30 அப்படின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் இவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து தேடி பாக்குறாங்க. ஆக்சுவலா கொலை நடந்து 2 நாளைக்கு மேல ஆயிருக்கு. இப்பதான் பாடி யாரோ பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. வாங்க சார் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே கூட்டு வந்துடுறாரு. பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் தான் பார்த்திருப்பாரு. நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், குழந்தையோட பர்த்டே இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்வைட் பண்றதுக்காக வரீங்கன்னா நீங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸான்னு கேக்குறாரு. அப்படிலாம் கிடையாது சார், இந்த லேடி யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இவங்க பேரு ஸ்வேதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார், ஒரு பையன் இருப்பான். 2 பேருமே லிவ்வின்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவா அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. காலையில ஏதோ கெட்ட கனவு போல சாதாரண தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. இவரை பாக்குறதுக்காக அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. இவரும் அவருக்கு டீ போட்டுக்கிட்டே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவரும் அந்த பையனோட பேரு சிரில் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்த்திருக்காங்க. ஸ்வேதா சிரில தாண்டி யார்கிட்டயும் பேச மாட்டாலாம். இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சண்டையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிரிலு கடைசி 5 நாளா வேலைக்கு வரல, எங்கேயோ போயிருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, வீட்டுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க 2 பேருமே வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிரிலும் போலீஸை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்கும் போது சும்மாவே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா, அதனால தான் சண்டே எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி, எதுக்காக லீவ் போட்டு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஊர்ல வச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னு சொல்றாரு. ஏண்டா 3 வருஷம் ஒரு பொண்ணு கூட பழகுவ, ஆனா அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. சார், உங்களுக்கு ஸ்வேதாவை பத்தி புரியாது. காரணமே இல்லாம என்ன சந்தேகப்பட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா. அதனாலதான் எங்க 2 பேருக்குள்ளயும் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்றாரு. ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம், அட்ரஸ் தா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஸ்வேதாவோட பேரண்ட்ஸை பத்தி தெரியாது சார். எப்ப அந்த டாபிக் எடுத்தாலும் கோவப்படுவா, நானும் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட வீட்டுல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வாட்ச்ல அலாரம் அடிக்குது. ஒரு பிளாஷ்பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு மாயான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. வாட்ச்ல அலாரம் அடிக்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இவரோட கையில அந்த வாட்சை மாட்டி விட்டுருப்பாங்க. இப்ப பக்கத்துல என்னோட ஞாபகம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் அவங்கள பார்த்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போது அவங்களும் கட்டி பிடிக்கிற மாதிரி வராங்க. ஆனா திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க. இது எல்லாம் இவருக்கு வந்து இல்யூஷனா தான் இருக்கும். மாயாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி சிகரெட் பிடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் மேற்கொண்டு இந்த கேஸ் சம்பந்தமா சில விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா, போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்க ஒருத்தனை கூட்டு வந்துடுறாரு. சரி, இவன் போலீஸ் மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் மாதிரி பிராங்க் பண்ணுவியா, அதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்பி போயிடுறான்.
இப்ப இன்னொன்னு அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா 2 பேரை கூட்டு வராரு. இவங்க 2 பேருமே பைக்ல போதையில வந்து ஒரு பெரியவர் மேல இடிச்சிருப்பாங்க. அந்த பெரியவர் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த 2 பேர்ல ஒருத்த மட்டும் தான் செம்ம போதையில இருக்கான், இன்னொருத்தன் தெளிவா தான் இருக்கான். இப்ப போதையில இருக்கவனை போட்டு இவரும் திட்டிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு லவ் ஃபெயிலியர் சார், அதனால தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டான், எங்க மேலதான் சார் தப்பு, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அந்த பெரியவருக்கு என்ன பதில் சொல்றது? அந்த பெரியவருக்கு என்ன செலவு வந்தாலும் நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ பத்தி இவங்களால கண்டுபிடிக்க முடியல. திரும்பி அந்த சிரில் கிட்ட தான் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்படியே ஒரு கொரியர் சர்வீஸ் கம்பெனியை நமக்கு காட்டுறாங்க. இங்க அப்படின்றவர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் பதட்டமாவே இருக்காரு. கூட வேலை பார்க்கறவரும் இவரோட முதுகுல வந்து கை வைக்கிறாரு. அதுக்கே இவர் ரொம்ப பயந்துடுறாரு. நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளாவே நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு. நேரா ஓனரை பாக்குறதுக்காக வர்றாரு. எனக்கு அடுத்த 1 வாரம் லீவ் தேவை அப்படின்னு சொல்றாரு. ஏண்டா வேலை எவ்வளவு இருக்குன்னு பாக்குறல, லீவ்லாம் தர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க, உடம்பு சுத்தமா முடியலன்னு சொல்றாரு. சரிடா 1 வாரம் லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. இவங்க 2 பேருமே திரும்பி சிரில பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சிரில் கிட்ட பிரோஜனமா ஏதாவது சொல்லு, நாங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேரண்ட்ஸை பத்தி அவ வாயே திறந்தது இல்ல, அவ இந்த ஸ்கூல்ல படிச்சதா சொன்னா, அங்க வேணா போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதாவை பத்தி சொன்னோன்னே அங்க இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி ஸ்வேதாவை தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவளுக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்றாங்க. மென்டல் ப்ராப்ளம்னா எந்த மாதிரியான மென்டல் ப்ராப்ளம், கொஞ்சம் கிளியரா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ப்ராப்ளத்தை தெளிவா என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவ ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டானா அந்த பொருள் அவளுக்கு கண்டிப்பா வேணும், அதுக்காக எப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணுவா, இந்த ஸ்கூல்லயே நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை விட இந்த பிரச்சனையை பத்தி டாக்டர் தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர் அட்ரஸ் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேக்குறாரு. இருங்க பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்து அட்ரஸ் எடுத்து தந்துடுறாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி கிளம்புறாங்க. எல்லாருமே சொல்றதை வச்சு பார்த்தா இந்த பொண்ணே நார்மலான பொண்ணு மாதிரி தெரியலையே சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பையனும் போன்ல பேசிட்டு இருக்கான். அதாவது லவ்வர் பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்றாங்க போல. எனக்கு வேலை இல்லைன்றது இப்பதான் உனக்கு புரியுதா, வைஃப் ஒன்னு அப்படின்ற மாதிரி கோவமா கட் பண்றாரு. என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. 2 வருஷமா நானும் என்னோட லவ்வரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அப்பெல்லாம் எனக்கு வேலை இல்லாதது அவளுக்கு தெரியல, இப்ப மட்டும் வேலை இல்லாதது தெரியுது, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஹீரோ சில பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இப்ப மாயாவை நமக்கு காட்டுறாங்க. சாரி எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்களை கூட்டு போறதுக்காக ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க போல. இந்த சாரியில நீ அழகா இருக்கன்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ரூம்குள்ள வந்து இவங்க 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் உன் தோல்ல சாஞ்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவலைப்படாத நடக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதெல்லாம் பிரசன்ட்ல யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கு ஏதோ மாதிரி ஆயிருது. காரை நிறுத்திடுறாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இவரும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. இந்தாங்க சார் தண்ணியை குடிங்க அப்படின்னு தண்ணியை குடிக்க வைக்கிறாரு. இவங்களும் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட ஸ்வேதா யாருன்றத புரிய வச்சிடுறாங்க. ஓ இந்த பொண்ணா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தை வேற ஒரு குழந்தை கிட்ட இருக்க பொம்மை வேணும்னு நினைச்சா என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அடம் பிடிச்சு அழுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதேதான், ஆனா இவ விஷயத்துல அது வேற மாதிரி, கொன்னாது எப்படியாவது அந்த பொம்மையை எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்வேதா யோசிப்பா. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தது. நான் ட்ரீட்மெண்ட் குத்துட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா கூட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. நாங்க அப்பாவை பார்த்தோம் பேசணும்னு நினைக்கிறோம், அப்பாவோட அட்ரஸ் கிடைக்குமான்னு கேக்குறாரு. இருங்க தேடி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் தேடி பாக்குறாரு. அட்ரஸை கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட தராரு. இந்த இடத்துல ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இப்போ ஒரு பொண்ணு ஒரு இடத்துல இறந்து கிடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நியூஸ் மீடியாலாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரோ 4 பேர் சேர்ந்து தான் ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நியூஸை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோக்கு அசிஸ்டண்டா வேதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க டிவில பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இவங்க 2 பேருமே டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த டாக்டரும் கேங் ரேப் நடந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ரொம்ப மோசமா சித்திரவதை பத்தி இருக்காங்க, சம்பந்தப்பட்டவங்கள விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சிசிடிவி மூலியமா காரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் ஃப்ரெண்ட்ஸோட இந்த விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. ட்ரேஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் வேதக்கு கால் வருது. இந்த இடத்துல டவரை காட்டுது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே முடிவு பண்றாங்க. இவங்க 2 பேரை தாண்டி இவங்க டீம் மெம்பர்ஸையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவோட போன் அடிச்சிருது. இந்த சவுண்ட் கேட்டு அந்த பசங்களும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி
வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பசங்களை அடிச்சு அந்த இடத்துல லாக் பண்றாங்க. இவர் ஒரு பையனை அடிச்சிட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. ஈரன் தான் கால் பண்ணிருப்பாங்க. உனக்கு ஒரு வாட்டி கட் பண்ணா புரியாதா, முதல்ல போனை வை அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. இன்னைக்கு தான் உன்னோட பர்த்டே, விஷ் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன், சரி வேலையை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லி காலை கட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவரும் அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்வேதாவை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் பொண்ணை பார்த்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா தான் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ நான் போலீஸ்ன்னு சொல்றாரு. ஸ்வேதா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அப்பாவோட முகமே மாறிடுது. இவர் யாருன்ற மாதிரி ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் வாங்க அப்படின்ற மாதிரி இவரை கூட்டு வந்துடுறாரு. இவர் ஒய்ஃபா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள செகண்டா தான் மேரேஜ் பண்ணிருப்பாரு. இந்த மேரேஜ் பிடிக்காம தான் ஸ்வேதா அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா. இதனால தான் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சிருப்பாரு. அப்பதான் மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேர்ல ரொம்ப காயப்பத்தி இருப்பாங்க. பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக தான் இவர் திரும்பி வீட்டுக்கே கூட்டு வந்திருப்பாரு. வீட்டுல இருக்கவங்க ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நிறுத்துமா அப்படின்ற மாதிரி இவர் சண்டை போட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. நீங்க சொல்ற ட்ரக் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, யாரு மூலியமா உங்க பொண்ணுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவன் பேரு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டு பேரை சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள ஒரு வண்டி இவங்க 2 பேரையும் இடிக்கிற மாதிரி வருது. ஈர விலகிடுவாரு. ஆனா அந்த பெரியவர் மேல வண்டி இடிச்சிரும். அந்த பெரியவருக்கு பலமா காயம் பட்டது. ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெரியவருக்கு இன்னும் உயிர் இருக்கு. ஏன் இடிச்சுட்டு போறான் அப்படின்ற மாதிரி அந்த வண்டியை கவனிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப அந்த அப்பாக்கு ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. வெளியே வந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அபய கட்டத்தை தாண்டிட்டாரு, ஆனா கொஞ்ச நாளுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் ஹீரோ அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக பாக்குறாரு. தயவு செஞ்சு இந்த நேரத்துல என்னோட ஹஸ்பண்ட கஷ்டப்படுத்தாதீங்க போங்கன்ற மாதிரி இவங்க அழுவுறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப திரும்பி பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவரும் வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. நான் கதவை திறக்க மாட்டேன், கோவமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பேசினது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் கதவை திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னோட சர்ப்ரைஸை காட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிடுறாங்க. இவரை ஒரு ரூமுக்கு கூட்டு வராங்க. பர்த்டேக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்காங்க. இவரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. திரும்பி இவங்க கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாரு. அது இருக்கட்டும், ஏதோ சர்ப்ரைஸ்னு நீ சொன்னல, அது என்னன்னு கேக்குறாங்க. அடுத்த ஒரு வாரம் நம்ம டூர் மாதிரி போக போறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க 2 பேருமே டூர் போறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே ஜாலியா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவரும் நைட்டு நேரம் ஈரனை வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு. அப்பதான் சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. உடனே என்ன பார்க்க வான்னு சொல்றாரு. இவரு மட்டும் இல்ல, வேதாவும் அந்த இடத்துல இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 4 பசங்களை பிடிச்சாங்கல்ல, அவங்க 4 பேருக்கும் மேல் இடத்துல சப்போர்ட் இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிரைமை ரீக்ரியேட் பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த டெஸ்ட் மட்டும் இன்னும் முடியாம இருக்கு, அதை மட்டும் பண்ணிட்டு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரின்ற மாதிரி சீனியரோ பர்மிஷன் தந்துடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 4 பேரையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்கிற வேதாக்கெல்லாம் பயங்கர கோவமா இருக்கு. ஹீரோவா அவங்களோட ஹேண்ட்கஃபை ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன்ல பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 பேரா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த 4 பேருமே இவங்களையே ஒரு மாதிரி தப்பா தான் பாக்குறாங்க. இப்ப 4 பசங்களுமே சிரிச்சுக்கிட்டே கிளம்ப பாக்குறாங்க. கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறாரு. எது வந்தாலும் பாத்துக்கிறேன், தைரியமா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட இருக்கவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. அந்த 4 பேருமே கொடூரமா இறந்து போயிடுறாங்க. மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்துக்காக இவங்களை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருது. இத பத்தி சீனியரும் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தால உன் வேலையே போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா நல்ல வேலையா பாசிட்டிவா முடிஞ்சு போயிடுச்சு. உனக்கு 10 நாள் மட்டும் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு திரும்பி வா, நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஈரனை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோவோட சீனியரா இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஈரனோட அண்ணனா இருப்பாரு. என் பையனோட பர்த்டே வருது, கண்டிப்பா வந்துருன்னு சொல்றாரு. கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்ப கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிண்டலா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு கிடைச்சிருக்க பனிஷ்மெண்ட்டை பத்தி சொல்றாரு. 10 நாள் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் வீடியோ கால் இருக்குல்ல, அடிக்கடி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் இவருக்கு வேதா கிட்ட இருந்து கால் வருது. இந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்கு, உடனே வான்னு சொல்றாங்க. இவரும் ஈரன் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஒரு கொலை நடந்திருக்கு. கொல்லப்பட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, ட்ரக் டீலரா தான் இருப்பான். தொழில் போட்டியில யாராவது கொலை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. சிசிடிவியை செக் பண்ண முடியாதான்னு கேக்குறாரு. சரி, இந்த ஹோட்டல்ல பிரைவசி ரொம்ப முக்கியம்ன்றதுனால சிசிடிவி எல்லாம் நாங்க கட் பண்ணிடுவோம் சொல்றாங்க. அதனால அதை வச்சு இவங்களால எதுவுமே பண்ண முடியல.
அதே மாதிரி இந்த இடத்துல லேடிஸ் பேக்கோட ஒரு புடி மட்டும் இருக்கு. ஹீரோ இப்போ உடனே வேற ஊருக்கு போய் ஆகணும், இந்த கேஸை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வேதா கிட்ட ஒப்படைச்சிட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பழகினதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ எப்ப திரும்பி இங்க வருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேலண்டர்ல ஒவ்வொரு நாளா அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வரப்போற நாளும் வந்தது. இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு அண்ணன் பையனோட பர்த்டே இருக்கு, வந்துருவல அப்படின்றாங்க. இல்ல வேற ஒரு வேலையில லாக் ஆயிட்டேன், நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கத பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் காலையில வீட்டுல வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சொல்றதை மட்டும் செய்யவே மாட்டேல அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா இந்த இடத்துல கோவம்லாம் படுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பாக்ஸிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்வேதா வீட்டுல ஒரு பார்சலை பார்த்த மாதிரி இவருக்கு ஞாபகம் வருது. அந்த கொரியர் எங்க இருந்து வந்தது அப்படின்றதெல்லாம் விசாரிக்க சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ விசாரிச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே அந்த கொரியர் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த டெலிவரியை யார் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அபின்றவரும் இந்த பையன் கூட பேசிக்கிட்டே இங்க வந்துட்டு இருக்காரு. பாஸ் கிட்ட போலீஸ் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பாஸும் இவன் தானே சொல்றாரு. உடனே அபி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது அபியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு வர்றாரு. ஒரு இடத்துல வச்சு அபியை லாக் பண்ணிடுறாரு. எதுக்காகடா போலீஸ பார்த்தோன்னா பயந்து ஓடுன, அப்ப நீ கண்டிப்பா ஏதோ பார்த்திருக்க, என்ன பார்த்த ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. இவரும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் டெலிவரி பண்றதுக்காக நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே கையில வச்சிருக்க பொருளை கீழே விட்டுறாரு. அதை குனிஞ்சு எடுத்துட்டு நிமிர்றாரு. அப்பதான் உள்ள கொலை நடந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. நீ பார்த்தது இவனா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சிரிலோட போட்டோவை காட்டுறாரு. இல்ல சார் இவர் இல்ல அப்படின்ற மாதிரி அபி சொல்றான். சரி இவன் மூலியமா வரையலாம் அப்படின்ற மாதிரி இவரும் முடிவு பண்றாரு. டிராயிங் ஆர்டிஸ்ட வர வச்சிடுறாரு. இவன் அடையாளம் சொல்ல சொல்ல அந்த நபர் வரைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இவன் சொல்லி முடிச்சது மூலியமா அவரும் வரைஞ்சு முடிச்சிடுறாரு. சரி இவனே தான் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி பாக்குறாங்க. இவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் பிராங்க் பண்ணான் பாத்தீங்களா, அவனோட முகம் இவங்க மைண்டுக்கு வருது. அதே நாள் வேற 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தனோட முகம் தான் அப்படின்றத இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் இவங்க நம்பர் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு அசிஸ்டன்ட்டோ ட்ரேஸ் பண்ணிடுறாரு. சரி அவன் இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஹீரோவும் அந்த இடத்த வச்சு அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வரது தெரிஞ்சு அவன் ஒளிஞ்சுதான் இருப்பான். இப்ப பின்னாடி இருந்து ஹீரோ அடிச்சிடறான். இருந்தாலும் ஹீரோ பதிலுக்கு அவன் கூட சண்டை போடுறாரு. அவனோட பேர் ஆகாஷ் அப்படின்றது. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோவும் அவனை அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு. டெலிவரி பாய் எல்லாத்தையும் பார்த்துட்டான். எதுக்காகடா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இவன் என்ன சொல்றான்னா ஸ்வேதாவை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். நான் ஸ்வேதாவை பத்தி கேட்கல, மாயாவை பத்தி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தான் ஸ்வேதா வீட்டுக்கு வந்திருப்பாரு. என் கேர்ள் ஃபிரெண்ட் மாயா எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. அவ இங்கதான் வந்தான்னு தெரியும், எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வீட்டு பர்த்டே பார்ட்டி எல்லாம் மாயா முடிச்சிருவாங்க. வந்துட்டு இருக்க வழியில இவங்க கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சிறில் அந்த வழியா வருவாரு. நான் வேணா ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அவரால் காரை ரிப்பேர் பண்ண முடியல. வேணா என் கார்ல வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. என்ன பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு. சரி வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே இவர் ஸ்வேதா கிட்ட பிரியறத பத்தி பேசியிருப்பாரு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் 2 பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் இவங்களை கூட்டு வந்திருக்காரு. இவரு முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுறாரு. நீங்களும் போய் மாத்திக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப மாயாவும் உள்ள வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. இப்ப சீரியல இவங்களுக்கு காஃபி எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறாரு. இவங்க 2 பேருமே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பதான் ஸ்வேதா உள்ள நுழைவாங்க. என்ன 2 பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவளால் தான் நம்மளை விட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தனியா ரூம்ல வச்சு ஸ்வேதாவும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி கோவப்படுறதுனால தான் நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலானே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி வேலை விஷயமா நான் போனோம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கிட்ட போய் தான் சொல்றாரு இவரு கல்யாண விஷயமா தான் போக போறாரு. இப்ப மாயா கிட்டயும் வேலை விஷயமா நான் ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க மழை விட்டதுக்கு அப்புறம் பொறுமையா போங்க அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஈரினும் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்வேதா இருக்காங்க பாத்தீங்களா, எதிர வந்து உட்காடுறாங்க. இப்ப ஈரினும் இவங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்றாங்க. கால் பண்ணா கூட எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படி இல்ல, ரொம்ப ஸ்வீட்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஸ்வேதா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ரூம்க்கு வந்து பார்த்தா 2 பேரோட ட்ரெஸ்ஸும் கழட்டி போட்ட மாதிரி இருக்குல்ல. இத பார்த்து இன்னும் கோவமாயிடுறாங்க. 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. கொஞ்சம் வேலையில இருந்தேன், அதனால தான் கால் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் கார் நின்னதை பத்தியும் வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறத பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வேதாக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்குல்ல, இப்போ ஒரு ஊசியை கையில போட்டுக்கிறாங்க. இன்னும் இவங்க கோவப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
இப்ப பேசிட்டு இருக்க ஹீரோவும் உனக்கு பின்னாடி ஒரு பேக் இருக்குல்ல, அந்த பேக்கை லைட்டா திருப்பி காட்டேன் அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி திருப்பி காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா புடி காணாம போயிருக்கு. அந்த ட்ரக் டீலர் இறந்து போன இடத்துல இந்த பேக்கோட புடி தானே இருந்தது. அதுல சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த வீட்ல இருக்காங்க போல அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்பு, அங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றன்ற மாதிரி பயப்படுறாங்க. கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க வெளியே வரும்போது கரெக்டா அவங்க கத்தியால வயிற்றுலயே குத்திடுறாங்க. ஈரின் போனை கீழே போட்டதுல காலு கட் ஆயிடும். ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு வேகமா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் பாய் ஃப்ரெண்டையே என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போகணும்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஈரினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விடு விடுன்னு கெஞ்சுறாங்க. மாயாவை எங்க வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியாது தெரியாதுன்ற மாதிரி இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் இவர் அட்டாக் பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல கொலையே பண்ணிருப்பாரு. வேற யாரும் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றதுக்காக தான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கேஸை விசாரிக்கிறாரு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விசாரணை எல்லாத்தையும் பண்ண. அந்த நாள் அந்த வீட்டுல வச்சு அந்த டெலிவரி பாய் உன்னை பார்த்திருக்கான். நீ எதுக்காக அங்க போன சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இந்த ஆகாஷம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்வேதா இருக்காங்கல்ல, போதையில் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஆகாஷ் பழக்கமானவரா இருப்பாரு. ரெண்டு பேருமே ட்ரக் எடுக்கிறாங்கல்ல, அப்படிதான் பழக்கமா இருக்கும். கால் பண்ணி வர சொல்றாங்க. அந்த ட்ரக் டீலருக்கும் ஸ்வேதாக்கும் ஆர்குமெண்ட் வந்திருக்கும். அதுலதான் அவங்க சாவடிச்சிருப்பாங்க. இதனால்தான் இவங்க பேக்கோட புடி அந்த இடத்துல இருந்திருக்கும். இப்போ ஆகாஷ் வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இன்னும் அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஆகாஷம் பாக்குறதுக்காக உள்ள வர்றாரு. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட அந்த இடத்துல தப்பா நடந்துக்கிறாரு. நீ கவலையா படாத, 2 மணி நேரத்துல பிரச்சனையா வராத மாதிரி பாடியை நான் டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் இந்த டெலிவரி பாய் வந்திருப்பாரு. இந்த டெலிவரி பாய் பார்க்கும்போது ஸ்வேதா அந்த ரூம்ல இருக்க மாட்டாங்க. இவர் பாடியை இழுத்துட்டு போறத மட்டும் தான் அவன் பார்த்திருப்பான். இந்த வீட்டுல இருக்க லேடியை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் அவன் யோசிப்பான். சரி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா கிளம்ப பாக்குறான். ஆனா இவன் வந்து பார்த்ததை அவரும் கவனிச்சிருப்பாரு. இவன் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. என்னப்பா பாடியை பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி அவன் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாரு. இந்த பாடியை பத்தி நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயே என் கூட சேர்ந்து கொலை பண்ணதா சொல்லிடுவேன். அதனால மூடிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்வேதா கூட சேர்ந்து யாரோ இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இவ்வளவும் பண்ணிருப்பாரு. இப்ப கண்டுபிடிச்சிட்டார்ல, இவன் கதையை இங்கே வச்சே முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோயினை நினைச்சு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பண்ணதெல்லாம் அண்ணனுக்கும் நல்லா தெரியும். நீ சரியான விஷயத்த தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க 3 பேருமே ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட லிங்க்ல இருக்காங்கல்ல, அந்த லிங்க்ல இருக்கவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஸையும் இவங்க 2 பேரும் முடிச்சிருவாங்க. நம்ம 2 பேர்ல யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி நான் உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே கிஸ்லாம் பண்ணிருப்பாங்க. பிரசன்ட்ல ஹீரோ அதே பீச்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. புது கேஸ் வந்திருக்கு, நீ உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாரு. இவரும் கண்ணாடிலாம் மாட்டிட்டு இங்க இருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது 31வது கேஸ்ல அந்த மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா